அப்பதான் நகவால குறையும். மன்னா அம்மா மணமகள் நான் அல்ல. அப்படி என்றால் இருக்கின்றாள். நீ மட்டும் தனித்து வந்திருக்கின்றாய். இதை அழைச்சிட்டு வரேன். நியூஸ் வாசிக்கிறா. என்னமாலியா? யப்பா, இது ரவுடி பொம்மல பழகுது. எட்டு வாதிக்குது. அம்மா உன் பேர் என்னம்மா? பத்மாவதி ஐயா. அப்படி என்றால் இறந்திருக்கு என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தானே ஐயா. இறைவா, இது என்ன சோதனை? என் மகன் உயிர் பெற வேண்டுமென்று ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா பலியாக்கி விட்டேன். நான் அன்பு நான் உரைத்த வண்ணமே அனைத்து பொண்ணையும் சேகரித்து வைத்தேன். சீக்கிரம் உள்ள இட்டு அவுத்து வைக்கிறேன். நான் கோடு போட்டேன். பணம் மூட்டிமா, நீ அந்த பக்கம் நான் பெறல, இந்த பக்கம் நான் பெறல. ஐயோ பணமா? ஆமா. ஐயோ கடவுளே, என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுமா. பணம் அவ்வளவு இருக்குது இல்ல? ஆமா. எல்லாம் பேக்ல வச்சிருங்க. பேக் இல்லையா? பந்தியா? கொஞ்சம் திரும்ப. வைக்க முடியாது, வைக்க முடியாது. பணம் நிறைய இருக்குது, பேக் சின்னதாகுது, வைக்க முடியாது. பேக் எங்குது? அதான் பேக்கு. எது? இதான் பேக்கு. இது முன்ன காலம் பசங்களா என்னடா? என்ன தம்பியா, பேக் தானே இது? இது முன்னு தானே? தெரிய மாட்டேங்குதா? எல்லோ கலர் டவுஸ் குத்துனா உரி விடுவேன். அவனு சாதகமா பேசுறியா? பேக்னா இது இல்ல பேக். ஏய், இதான் பேக். இது முன்ன என்ன பேக்னா பிடி பிடி. பீடியா? ஐயோ பிடிங்க. என்ன கஜாடுதா? நம்ம இது வெளியெல்லாம் போனா அது மாதிரி இது பண்ணுவாங்கல்ல. அது நீ என்னன்னு சொல்ற? உடம்பு கட்டி அடிப்பேன். எது நீ? வெளி பை பை. பேக்கா? பையா? பேக் நீங்க எங்க சொன்னீங்க? பேக் நான் இங்கிலீஷ்ல சொன்னா. இப்ப நான் மலையாளத்துல பேசுறேன். தமிழ்ல சொன்னா. அதனால எல்லாத்தையும் பையில பை தானே? ஆமா. மொத்தத்தையும் பையில வச்சிடறா. நீ வா. ஐயோ பத்திரம் எழுதுவீங்களா? ஆமா, பேக்குன்னு சொன்னது. ஆமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ பேக் வியாபாரம் பண்றேன்னு கேட்டேன். அந்த பேக் தான் சொன்னேன். மாடக்கூடு பேக் என்ன? அந்த பேக் தான் சொன்னேன். ஏய் அடாங்க. சரி விடு. அது வேண்டாம் எனக்கு. ஆக்சுவலி ஆச்சுலியா? அது என்னது? அதாவது அப்படி சொல்லு. ஆச்சுலின்றா? ஆயா ஆச்சுலின்னா தெரியுமா? பார், தெரியாதுங்களுக்கு போய் ஆச்சுலின்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அங்க பாரு அந்த வாய்ஸ் வந்து. ஓ, இப்போ கேட்டு அதுவா? சேர்தான் சேர்தான். இந்த ஊர்ல டிஃப்ரெண்டா சிரிக்கிறாங்கடா. கத்து போலாம் காலைல. நல்லா இருக்குது. எப்படி அறியுது? ஐயோ சிரிக்காத. பத்தினி அறியுது. பத்திரம் எழுதுவீங்கல்ல? ஆமா. என் பேர் போடுவீங்களா? போட மாட்டோம். போட்டா ஒஞ்சிடும். எழுதுவோம். போட்டா ஒஞ்சிடும். ஆமா, கண்ணாடி போட்டு போறான் ஓடிதா இல்லையான்னு. அதனால உன் பேரை எழுதுவோம். எழுதுவீங்கல்ல? எழுதும் போது என் பேர் வசந்தரான்னு எழுதுருங்க. இனிஷியல் வந்து என்னம்மா அத்தினி எழுதிக்குது என்னவோ சொல்லலாம். ஐயோ மறந்துட்டேனே. என்னம்மா ஏபிசியில் எத்தினி எழுதிக்குது? குடி ஒரு பேர் சொன்னீங்கன்னா பேரு சந்திரசேகர் தானே? இப்போ வேற என்ன ஜாயின் பண்ணண்டா? அவன் ஆள் இல்லை. வீரபத்திரனா? பி போடுங்க. என்னது பி? அது கூட போட மாட்டோம், எழுதுவோம். ஏன் போட மாட்டேன்? வஞ்சிடுமே. எழுதுடா. அதான் சரி, நீ வா, அவுத்து வைக்கிறேன். கமா. சரி வா. எல்லாருக்கும் வரேன். பாய். அம்மா போறதும் போறீங்க, என்னை வாழ்த்துட்டு போங்க தாயே. போகும்போதே அனாத உனக்கு வாழ்த்துவ வந்தேன். உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆள் கிடையாது. ஏங்கடா இதோ எங்க வீரபத்திரம் யாரு? வீரபத்திரம் மாமகிட்டே சொல்லி விட்டுருவேன். ஏய், இந்த பிணத்தொடுப்பு நம்ம இருந்து சாவடி அனாத நாயே நாயே நாயே. பாய் பாய். அவர் தானே? எல்லாருக்கும் பாய். ஏங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டாவது தான், நீ தான் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் பற்றா.
அன்பார்ந்த கலை அன்புகளே, ஒரு மனிதன் மண்ணிலே பிறக்கிறான். அவன் பிறந்து வாழ்கிற போது கல்கலை புருஷன் என்னும் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறான். அவன் வரும்போது கெடுக்கிறான், போகும்போது கொடுக்கிறான். இந்த பெண்ணாக பிறந்தவள் என்ன பாவத்தை செய்தாலோ இந்த சின்ன திருவயதில் இறந்து போன பிணத்திற்கு மாலை சுமந்திருக்கிறான் என்று சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான். இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமோ ஒரு இறந்து போன பிணத்துக்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமரத்தட்டிலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன. நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் என்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அத்தனை பூக்களை இந்த திருமண தம்பதியர் வாழ்த்தினார். இதில் யாராகி நல்மனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம். தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா பத்மாவதி, மாதரவ மணிவிளக்கே, மாசற்ற மாணிக்கமி, பெண் குலத்தின் பொன் விளக்கே, என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார் என்று சொன்னால், பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை. அப்படி செல்கிற காலத்திலே தாய் வீட்டிலிருந்து சேதனமாகவே 5 முகம் படைத்து ஒரு குத்துவிளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவள் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறாள். அவள் மாமியால் வரவழைக்கிறாள். என் மருமகளே, என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே, இந்த விளக்கை ஏற்றென்று சொல்கிறாள். விளக்கை ஏற்றுவது சொன்னால் எண்ணெயை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவது அல்ல. எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மணப்பெண்ணா இருக்கிற காலத்திலே மனதில் என்ன நினைத்து ஏற்றவன் தெரியுமா? முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்ற வேண்டும். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியோடு வாழ்வேன் ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தால் நிதானமாகவே செயல்படுதான் ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் ஏற்ற வேண்டும். ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எது நடந்தால் நான் சகித்துக் கொள்வேன் ஏற்ற வேண்டும். அதற்காக தான் தாய் வீட்டிலிருந்து சீதனமாகவே 5 முகம் படைத்து ஒரு குத்துவிளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே, விளக்கேற்ற வந்த திருமகளே, என் மகன் இறந்திருக்காம் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டாய். இனி முதல் எனக்கு அவன் மகன் அல்ல, என் மகனை உன் கரத்திலே ஒப்படைத்தேன் தாயே. அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமையாகும். என்னை மன்னித்து விடம்மா, நான் வருகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. செத்துப்போன பிடத்துக்காக தாலி கட்டிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூவை எடுத்து இந்த அம்மா மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா குழந்தைக்குலாம் தர்மம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, யாரும் கூச்சப்படாதீங்க. நீங்கள் வந்து மனமாற வாழ்த்துட்டீங்கன்னா செத்துப்போட ஸ்ரீமணி உயிர் உங்களால் மீண்டு வந்தாலும் வரலாம். எல்லோரும் வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லோரும் வாழ்த்துக்க வாங்க வாங்க.